Good evening to all, ma. Good evening, sir. Good evening, pa. Good evening, sir. Good Good evening, good evening, evening, sir. good evening, pa. Okay, pa. I think நம்ம டுடே வந்து ரெடாக்ஸ் ரியாக்ஷன் ஸ்டார்ட் பண்ணி போயிட்டு இருக்கு ஆமா தானே ரெடாக்ஸ் ரியாக்ஷன்ல செகண்ட் கிளாஸ் பார்க்க போறோமா ஓகேமா லாஸ்ட் கிளாஸ் எட்டில் நம்ம கிளியரா இது புரிஞ்சுதாமா ஏதாவது டவுட் இருக்கு அதுல எனி டவுட் No, sir. நோ டவுட் ஓகே நெக்ஸ்ட் போலாமா இப்போ நீங்க சம் ஹோம்ஒர்க் கொடுத்தா அதை போட்டிக்கலாமா ஒன் செகண்ட் Yes, ஹோம்ஒர்க் sir. முடிச்சிடலாம் ஓகே என்ஏ ஓட்டுல ஓகே என்னன்னு கேட்டேன் ஓகே என்னம்மா ஆக்சிஜன் நம்பரு Minus 1 by 2. மைனஸ் 1 by 2. ஓகே வெரி குட் இது கரெக்ட் ஓஎஃப்ல ஓகே எவ்வளோப்பா Plus 2. பிளஸ் டூ இதுவும் கரெக்ட் H3P ஓட பாஸ்பாஸ் கூட பி எவ்வளோமா Plus 1. யா வெரி குட் இதுவும் கரெக்ட் H3PO3 இங்க Plus, பாஸ்பாஸ் கூடப்பா plus 3. பிளஸ் த்ரீ இதுவும் கரெக்ட் இங்க CrO5 சிஆர் எவ்வளோப்பா Plus 10. பிளஸ் 10. டென்னா தட் இஸ் ராங் Yes, sir. ஓகேவா தட் இஸ் ராங் என்ன சார் ஏன் என்ன ரீசன் சார் அப்படின்னா இப்பதான் பார்க்க போறோம் CrO5 நல்லா கவனிங்க நமக்கு ஆக்சிடேஷன் ஸ்டேட் இருக்கலாமா இந்த ஹையஸ்ட் ஆக்சிடேஷன் ஸ்டேட் எவ்வளோன்னு கேட்டாக்கா +7 நல்லா கவனிச்சுக்கோ ஹையஸ்ட் ஆக்சிடேஷன் ஸ்டேட் எவ்வளோன்னு கேட்டா +7 ஒரே ஒரு எலமெண்ட்டுக்கு மட்டும் +8 வரும் அது எதுனாக்கா ஆஸ்மியம் இருக்கா ஆஸ்மியம் Yes. அந்த ஆஸ்மியத்துக்கு மட்டும் தான் +8 மற்றதுலாம் எதுவுமே +8ல கிடையாது +10 வந்து தட் இஸ் ராங் அது தவறுன்னு அர்த்தம் +10 கிடையாது ஒரே ஒரு தனிமத்துக்கு தான் +8 வரும் அது எது ஆஸ்மியம் மற்றதெல்லாம் +7 கீழே தான் இருக்கும் +7 தான் ஹையஸ்ட் ஆக்சிடேட் +7 எதுக்கு வரும் மேக்னீஸ் வரும் Mn வரும் மற்றது கூட வராது சரியா அப்போ நமக்கு CrO5ல சிஆருக்கு நீங்க +10 கால்குலேட் பண்ணது தவறு அப்போ +10 கால்குலேட் பண்ணணும் சொன்னா அப்ப எப்படி சார் கால்குலேட் பண்ணணும் சொன்னா சோ நல்லா கவனி ஆக்சிடேஷன்ல இப்ப இது வரைக்கும் பார்த்தது நார்மல் மெத்தடு இப்ப பார்க்க போறது கெமிக்கல் பாண்டிங் மெத்தடு என்ன மெத்தடு கெமிக்கல் பாண்டிங் மெத்தடு சொல்றோம் பாருங்க கெமிக்கல் பாண்ட் மெத்தட் வேதி பிணைப்பு முறை அப்படின்னு சொல்லுவோம் கெமிக்கல் பாண்ட் மெத்தடு வேதி பிணைப்பு முறை இந்த வேதி பிணைப்பு முறை மூலமா எப்படி சார் நம்ம ஆக்சிஜன் வரை கால்குலேட் பண்ணது அப்படி சொன்னா ஒண்ணும் கிடையாது ஒவ்வொரு காம்பவுண்டும் நம்ம ஸ்ட்ரக்சர் டிரா பண்ணணும் இப்ப CrO5னா அது ஸ்ட்ரக்சர் டிரா பண்ண தான் நம்ம கேன்சல் பண்ண முடியும் அப்ப CrO5 எப்படி சார் ஸ்ட்ரக்சர் டிரா பண்ணலாம்னு பார்த்தா பாருங்க இங்க குரோமியம் இருக்கு கரெக்டா குரோமியம் இருக்கு சோ இந்த ஸ்ட்ரக்சரை இப்படி போடலாம்னு சொல்றேன் நல்லா கவனிச்சுக்கோ C டபுள் பாண்ட் O O சிங்கிள் பாண்டு கரெக்டா அதே மாதிரி C டபுள் பாண்ட் O எப்படி போடணும் இந்த மாதிரி போடணும் ஓகே இந்த ஸ்ட்ரக்சர் பார்க்கறதுக்கு எப்படிமா இருக்கு யாரோ சொல்லி பார்க்கலாம் இந்த ஸ்ட்ரக்சரை இப்படி போட்டா இது பார்க்கறதுக்கு உங்களுக்கு எப்படி தெரியுது யா வெரி குட் பட்டர்ஃப்ளை ஸ்ட்ரக்சர் மாதிரி இருக்கு இது என்ன ஸ்ட்ரக்சர்மா பட்டர்ஃப்ளை ஸ்ட்ரக்சர் கேட்பாங்க சப்போஸ் கேட்ட ஆன்சர் பண்ண தெரியணும் பட்டர்ஃப்ளை ஸ்ட்ரக்சர் Butterfly, sir. யா என்னம்மா சொல்லுங்கம்மா எனி டவுட் ஓகே கவனிங்க இப்போ இந்த ஸ்ட்ரக்சர் போட்ட பிறகு நல்லா கவனிக்கணும் எப்படி நம்ம ஆக்சிடேஷன் நம்பர் கால்குலேட் பண்ணா எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி பார்க்கணும் என்ன பார்க்கணுமா எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி இப்போ நீங்க திங்க் பண்ணுங்க நல்லா கவனி குரோமியத் இப்ப இந்த குரோமியம் இருக்கு இல்லையா அந்த குரோமியத்துக்கும் நான் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஆக்சிஜன் நான் கால்குலேட் பண்ண போறேன் ஆக்சிஜன் நம்பர் சொல்ல போறேன்னா அப்ப சிஆருக்கும் இந்த ஓக்கும் என்ன பண்ணுங்க எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி கம்பேர் பண்ணணும் எதுக்கு அதிகம் எது குறைவு நீங்களே சொல்லுங்க பார்க்கலாம் அப்போ சிஆரும் ஓவும் குரோமியமும் ஆக்சிஜனும் பீரியட் எலிமெண்டா குரூப் எலிமெண்டா அதை ஃபர்ஸ்ட் செக் பண்ணுங்க Period element, sir.
யா பீரியட் வெரி குட் கண்டுபிடிச்சிருக்கேன். அப்ப பீரியட் லெஃப்ட் டு ரைட் எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி எப்படி இருக்குமா? எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி குரூப்ல எப்படி இருக்கும், பீரியட்ல எப்படி இருக்கும்? குரூப்ல டிக்ரீஸ் பீரியட்ல ஆகும், குரூப்ல டிக்ரீஸ் ஆகும், பீரியட்ல இன்க்ரீஸ் ஆகும். இன்க்ரீஸ் ஆகும். வெரி குட். அப்போ இப்ப டேபிள் பீரியட் டேபிள் மைண்ட் கொண்டு வாங்க. குரோமியம் எங்க இருக்கும், ஆக்ஸ் எங்க இருக்கும்? 6th குரூப்ல இருக்கும் சார் குரோமியம். ஓகே. ஆக்ஸ் எங்க ஆக்சிஜன் இருக்கு? 16th. அப்போ எதுக்கு அதிகம் நீங்களே சொல்லுங்க. ஆக்சிஜனுக்கு அதிகம் சார். அப்போ எலக்ட்ரோநெகட்டிவ் அதிகமா இருந்தா அந்த எலிமெண்ட் என்ன சார்ஜா இருக்கும், எலக்ட்ரோநெகட்டிவ் கம்மியா இருந்தா அந்த எலிமெண்ட் என்ன சார்ஜா இருக்கும்? இப்ப நீங்க தான் சொன்னீங்க ஆக்சிஜன் வந்து மோர் எலக்ட்ரோநெகட்டிவ், கரெக்டா? மோர் எலக்ட்ரோநெகட்டிவ், சிஆர் வந்து லெஸ் எலக்ட்ரோநெகட்டிவ், கரெக்டா? லெஸ் எலக்ட்ரோ நெகட்டிவிட்டின்னு சொல்றோம், கரெக்டாமா? எஸ். இப்போ மோர் எலக்ட்ரோநெகட்டிவ் என்ன சார்ஜ், லெஸ் எலக்ட்ரோநெகட்டிவ் என்ன சார்ஜ் ஞாபகம் இருக்கா? நம்ம டென்ஸ்ல பார்த்திருப்போமே. மோர் சரி, எலக்ட்ரோநெகட்டிவிட்டினா மைனஸ் சார்ஜ். யா வெரி குட். அப்போ மோர் எலக்ட்ரோநெகட்டிவ் மைனஸ் சார்ஜ், லெஸ் எலக்ட்ரோநெகட்டிவ் பிளஸ் சார்ஜ். இந்த மாதிரி சிஆர் கூட எத்தனை ஆக்சிஜன் கரெக்டா இருக்கும் ஒவ்வொரு பாண்டுக்கும் நீங்க கால்குலேட் பண்ணணும். இப்போ நான் சப்போஸ் இது கால்குலேட் பண்ணா -1 இங்க +1, கரெக்டா? இப்போ இந்த பாண்டு கால்குலேட் பண்ணா இது -1 இது +1. இப்போ இந்த பாண்டு கால்குலேட் பண்ணா -1 இப்போ +1. இப்போ இங்க டபுள் பாண்ட் இருக்கு, அப்ப என்னமா -2 +2. இப்போ நான் ரவுண்ட் பண்ற பாருங்க, இந்த குரோமிக் சுத்தி எத்தனை பிளஸ் சார்ஜுமா இருக்கு? எத்தனை பிளஸ் சார்ஜ் இருக்கு? 6. அப்போ +6 தான் CrO5ல Cr உடைய ஆக்சிடேஷன் நம்பர். இதுதான் கெமிக்கல் பாண்ட் மெத்தடு, இப்படிதான் போடணும். சரிங்களா? இல்லையா? நெக்ஸ்ட் போமா? எஸ் சார். அப்போ இந்த மாதிரி காம்பவுண்ட் கொடுத்துட்டா நம்ம என்ன பண்ணணும், ஸ்ட்ரக்சர் கவனமா போடணும், ஸ்ட்ரக்சரை கவனமா போட தெரியணும். ஜஸ்ட் ஒண்ணு இல்லை, ஜஸ்ட் வேலன்ஸ் எலக்ட்ரான் தான், வேற எதுவும் கிடையாது. புரியுதா? ஸ்ட்ரக்சரை கவனமா போட்டா வெரி ஈஸி. புரியுதா? ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள் கவனி, நிறைய எக்ஸாம்ஸ் இருக்கு, நம்ம ஒவ்வொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். சரியா? ஃபார் எக்ஸாம்பிள் லிசன். சார் அகைன் ஒரு டைம். இதே சொல்லுவா இல்ல வேற எக்ஸாம் சொல்லுவா? இதுவே சொல்லுங்க சார். ஓகே, ஒன்னும் இல்லம்மா. முதல்ல CrO5 செக்ஷன் போடுறோமா. செக்ஷன் போட்டாச்சு. போட்ட பிறகு இங்க Cr தான் சென்ட்ரலா இருக்கு, மையமா இருக்கு. O வந்து டெர்மினல்ல கனெக்டா இருக்கு. அப்ப Cr-க்கும் O-க்கு எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி பார்க்கணும். எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி பார்க்க நமக்கு கண்டிஷன் கொடுத்துருக்கு. இங்க பாருங்க, நான் ரவுண்ட் பண்றேன். கொடுத்துருக்கேன்னா என்ன கொடுத்துருக்கேன், குரூப்ல டிக்ரீஸ் ஆகும், பீரியட்ல இன்க்ரீஸ் ஆகும் கொடுத்துருக்கேன். அப்போ Cr-ம் ஆக்சிஜனும் குரூப் எலமெண்டா பீரியட் எலமெண்டா? குரூப் எலமெண்டா மீனிங் என்ன, ஒரே குரூப்ல எலமெண்ட் தான் அது குரூப் எலமெண்ட் சொல்லுவோம். இங்க Cr-ம் ஆக்சிஜனும் ஒரே குரூப் கிடையாது, வெவ்வேறு குரூப். அதனால இதுதான் அந்த பீரியட் எலமெண்ட். அப்ப பீரியட் எலமெண்ட் சொல்லும்போது லெஃப்ட் டு ரைட் பீரியட் சொல்றோம் இல்லையா? அப்ப லெஃப்ட் டு ரைட் போகும்போது பீரியட்ல என்ன சொல்லிருக்காங்க, இன்க்ரீஸ் ஆகுது. அப்ப லெஃப்ட்ல இருந்து ரைட்ல போகும்போது இன்க்ரீஸ் ஆகுனா, அப்ப லெஃப்ட்ல வந்து குரோமியம் இருக்கும், ஆக்சிஜன் வந்து ரைட்ல இருக்கும். அப்ப எதுக்கு அதிகம்னா, சோ ஆக்சிஜன் தான் மோர் எலக்ட்ரோநெகட்டிவ், குரோமியத்துக்கு லெஸ் எலக்ட்ரோநெகட்டிவ், கரெக்டா? அப்ப லெஸ் எலக்ட்ரோநெகட்டிவ் பிளஸ் சார்ஜ்னு இருக்கும், மோர் எலக்ட்ரோநெகட்டிவ் மைனஸ் சார்ஜ் எடுத்துக்கணும். அப்ப என்ன பண்ணணும், ஒவ்வொரு பாண்டு கால்குலேட் பண்ணணும். இப்ப சிஆருக்கு ஓக்கு இந்த பாண்டுனா இந்த பாண்டுக்கு, அடுத்து சிஆர்ஓனா இந்த பாண்டு, அடுத்து சிஆர்ஓனா இந்த பாண்டு, அடுத்து சிஆர்ஓனா இந்த பாண்டு, அடுத்து சிஆர்ஓனா இங்க டபுள் பாண்டு கால்குலேட் பண்ணணும். ஒரு பாண்டுக்கு ஒரு -1 +1 போட்டா அப்ப டபுள் பாண்டு தான் -2 +1 போடுவோம். இவ்வளவுதான், வேற எதுவும் கிடையாது. கரெக்டா? ஓகே, நம்ம நிறைய எக்ஸாம்பிள் பார்ப்போம், உங்களுக்கு புரியும். சரியா? பாருங்க, நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் போயிடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் H3PO2. H3PO2 இங்க பாஸ்பரஸ் கால்குலேட் பண்ண போறேன். அப்ப பாஸ்பரஸ் கால்குலேட் பண்ண போறேன்னா இதோட செக்ஷன் நம்ம டிரா பண்ணணும். எப்படி டிரா பண்ற பாருங்க, நமக்கு தெரியும் பாஸ்பரஸ் உடைய வேலன்ஸ் என்ன எவ்வளவுமா, 5. நம்ம தானே பாஸ்பரஸ் வேலன்ஸ் இருக்கானே 5. அப்ப அந்த 5 வந்து என்ன பண்ணலாம், ரெண்டு டைப்பா லூயிஸ் செக்ஷன் டிரா பண்ணலாம். சம்டைம் வந்து 3 பாண்ட் பேர் ஒரு லோன் பேரா டிரா பண்ணலாம், சம்டைம் 5மே பாண்ட் பேரா லோன் பண்ணலாம். கரெக்டா? பாண்ட் பேரா நம்ம ரைட் பண்ணலாம் சொல்லியிருப்பேன். இப்போ வந்து நம்ம இங்க நான் 5மே பாண்ட் பேரா ரைட் பண்ண போறேன். ஏன்னா இங்க O2 டைம் இருக்கு, H3 டைம் இருக்கு, அதனால. இப்போ எப்படி ரைட் பண்ணலாம் பாருங்க, நான் செக்ஷன் டிரா பண்ண பார்த்துக்கோ. பாஸ்பரஸ்
ஒரு டபுள் பாண்டு ஓ, ஓகேவா? ரிமைனிங் எத்தனை இருக்கு? ஒரே ஒரு ஓ இருக்கு இல்லையா? அந்த ஒரு ஓ என்ன பண்றேன்? ஒரு ஓ ஒரு ஹெச் கனெக்ட் பண்றேன். இப்போ எத்தனை ஹெச் இருக்கு? ரிமைனிங் 2 ஹெச் தான் இருக்கு. அப்போ ஒரு ஹெச் ஒரு ஹெச். இதுதான் என்னது? H3PO2 ஸ்ட்ரக்சர். ட்ரா பண்ணிட்டேன். அப்ப ட்ரா பண்ணிட்ட பிறகு இப்போ எலக்ட்ரான் எப்படி கம்பேர் பண்ண போறேன்? பண்ணலாமா பாருங்க. ஓகே பாருங்க, வெரி சிம்பிள். நான் என்ன சொல்றேன் பாருங்க. இப்போ நீங்க என்னக்கா இங்க பாஸ்பரஸ்க்கும் ஆக்சிஜன் ஃபர்ஸ்ட் கம்பேர் பண்ணுங்க. இது முதல்ல எது மோர் எலக்ட்ரோநெகட்டிவ்? பாஸ்பரஸா ஆக்சிஜனா? ஆக்சிஜன் சார். ஆக்சிஜன் தான் மோர். ஏன்னா ஆக்சிஜன் வந்து 16 குரூப், பாஸ்பரஸ் எத்தனாவது குரூப்? 15 குரூப். அப்ப 15 வந்து லெஸ் எலக்ட்ரோநெகட்டிவ், ஓ வந்து மோர் எலக்ட்ரோநெகட்டிவ். வேணா நான் இதை பாருங்க எழுதிக்கினே. இது மோர் எலக்ட்ரோ நெகட்டிவ், மோர் எலக்ட்ரோ நெகட்டிவ். பாஸ்பரஸ் வந்து என்ன சார்? லெஸ் எலக்ட்ரோ நெகட்டிவ். கரெக்டா? லெஸ் எலக்ட்ரோ நெகட்டிவ். கரெக்ட்? எஸ். அப்போ பாஸ்பரஸ்க்கும் ஆக்சிஜன் எலக்ட்ரோநெகட்டிவ் கம்பேர் பண்ண பிறகு நம்ம இப்ப சார்ஜ் கிரியேட் பண்ண முடியும். ஏன்னா எலக்ட்ரோநெகட்டிவ் மோர் இருந்தா மைனஸ் சார்ஜ்ல இருக்கும், எலக்ட்ரோநெகட்டிவ் வந்து லெஸ் இருந்தா பிளஸ் சார்ஜ்ல இருக்கும். இப்ப நான் பாஸ்பரஸ்க்கு டபுள் பாண்ட் ஓக்கு மட்டும் -2 +2. கரெக்ட்? எஸ். இப்ப Yes, அடுத்தது ஆக்சிஜன் பாஸ்பரஸ் சிங்கிள் பாண்டுக்குள்ள அதுக்கு கால்குலேட் பண்றேன். எப்படி பண்ணுவேன்? -1 இங்க +1. கரெக்டா? எஸ். இப்ப அடுத்து கவனி, பாஸ்பரஸ் எச் கவுண்ட் பண்ணுங்க. எதுக்கு எலக்ட்ரோநெகட்டிவ் அதிகம் சொல்லுங்க? பாஸ்பரஸுக்கும் எச்சுக்கு பாக்குறீங்க. பாஸ்பரஸ் பாஸ்பரஸ்க்கு அதிகம் என்ன சொல்லலாம்? ஹைட்ரஜனா சொல்லலாம். சொல்லுங்கம்மா. எது மோர் எலக்ட்ரோநெகட்டிவ், எது லெஸ் எலக்ட்ரோநெகட்டிவ்? பாஸ்பரஸ் மோர் எலக்ட்ரோநெகட்டிவ், ஹைட்ரஜன் வெரி குட். பாஸ்பரஸ் மோர் எலக்ட்ரோநெகட்டிவ், ஹைட்ரஜன் வந்து லெஸ் எலக்ட்ரோநெகட்டிவ். ஐ அம் கரெக்ட்? யா. இப்ப சொல்லுங்க, அப்ப H என்ன சார்ஜ் வரும், பாஸ்பரஸ் என்ன சார்ஜ் வரும்? H பிளஸ் சார்ஜ் வரும். ஆமா தானே? லெஸ் எலக்ட்ரோநெகட்டிவ். சோ மூணையோட மைனஸ் சார்ஜ் வரும். அப்ப இங்க ஒரு மைனஸ் இருக்கும். நான் ஒரு மைனஸ் இங்க போறேன். அதே மாதிரி இங்க +1, இங்க ஒரு மைனஸ் இருக்கும். இப்ப சொல்லுங்க, பாஸ்பரஸ் சுத்தி எத்தனை பிளஸ் எத்தனை மைனஸ் கவுண்ட் பண்ணுங்க. ரெண்டு ரெண்டு பிளஸ் பிளஸ் ரெண்டு மைனஸ். பிளஸ் வந்து டோட்டல் 3யா, மைனஸ் வந்து -2வா? அப்போ +1 ஆன்சர். ஐம் கரெக்ட்? எஸ் சார். யா, இந்த மாதிரி தான் போடணுமா. அடுத்தது பாருங்க, H3PO3. ஓகேவா? இதுல பாஸ்பரஸ் வேணும்னு வச்சுக்கோ. அப்ப நான் எப்படி செக்ஷன் ட்ரா பண்ண பாருங்க. பாஸ்பரஸ் சென்டரை போட்டு டபுள் பாண்ட் ஓ போடணும், சிங்கிள் பாண்ட் ஓ ஹெச்னு போடணும். ஸோ 2O போட்டாச்சு. அடுத்து மறுபடியும் என்ன பண்ணோம்? ஒரு ஹெச் போட்டுக்கலாம். அடுத்து வந்து ஒரு ஓ, மறுபடியும் ஒரு ஹெச் போடணும். ஏன்னா H3PO3 செக்ஷன். ஓகே, H3PO3 செக்ஷன். இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? எலக்ட்ரானிக் கவுண்ட் பண்ணலாம். எப்படி கவுண்ட் பண்ற பாருங்க. பாஸ்பரஸ் ஆக்சிஜன் கவுண்ட் பண்ணா ஆக்சிஜன் வந்து மோர் எலக்ட்ரோநெகட்டிவ், பாஸ்பரஸ் வந்து லெஸ் எலக்ட்ரோநெகட்டிவ். ஆனா இது -2, இது +2. இது -1 +1, இது -1 +1. இப்ப பாஸ்பரஸ்க்கு எச் பண்ணும்போது இது +1, இது -1. அப்போ டோட்டலா கவுண்ட் பண்ணும்போது எவ்வளவு வருமா? +1 +1 +2 +2 +2 +4 +4 -1 எவ்வளவு? +3. சரிங்களா? புரியுதா? ஓகேவா? இது H3PO பாஸ்பரஸ். நெக்ஸ்ட் H3PO4 போடலாம் பாருங்க. H3PO4 பீஸா போடுவீங்க. அப்படி சொன்னா கவனிமா, நல்லா கவனி. வெரி சிம்பிள். இது ஸ்ட்ரக்சர் பாருங்க. பாஸ்பரஸ் டபுள் பாண்ட் ஓ, சிங்கிள் பாண்டு OH, சிங்கிள் பாண்டு OH, சிங்கிள் பாண்டு OH. இதுனா H3PO4. இப்போ அதே தான், வெரி சிம்பிள். என்ன கல்குலேட் பண்ணலாம் பாருங்க. ஆக்சிஜன் பாஸ்பரஸ் எலக்ட்ரானிக் பார்த்து ஆக்சிஜன் மோர் எலக்ட்ரோநெகட்டிவ், பாஸ்பரஸ் லெஸ் எலக்ட்ரோநெகட்டிவ். அப்போ ஆக்சிஜன் -2, பாஸ்பரஸ் +2. இப்போ ஆக்சிஜன் -1, பாஸ்பரஸ் +1. ஆக்சிஜன் -1, பாஸ்பரஸ் +1. ஆக்சிஜன் -1, பாஸ்பரஸ் +1. அப்போ டோட்டலா கவுண்ட் பண்ணா எவ்வளவு வரும் இங்க? டோட்டலி +5. ஓகே, கிளியர்? எஸ். அடுத்தது H3PO5. H3PO5. இங்க பாஸ்பரஸ் கவுண்ட் பண்ணணும். கவுண்ட் பண்ணலாமா? எப்படி ஸ்ட்ரக்சர் ட்ரா பண்ணலாம் பாருங்க. பாஸ்பரஸ் டபுள் பாண்ட் ஓ,
ஓகே சிங்கிள் பாண்ட் ஓ ஹெச் சிங்கிள் பாண்ட் ஓ ஹெச் சிங்கிள் பாண்ட் ஓ பாண்டு ஹெச் கவுண்ட் பண்ணிச்சா எஸ் அப்ப கவுண்ட் பண்ணிட்ட பிறகு என்ன பண்ண இப்போ வந்து எலக்ட்ரோனை கம்பேர் பண்ணுங்க கம்பேர் பண்ணும்போது பாஸ்பரஸ் வந்து லெஸ் எலக்ட்ரோடிவ் ஆக்சிஜன் மோர் எலக்ட்ரோடிவ் அதனால -2 +2 -1 +1 -1 +1 -1 +1 அப்போ எல்லாத்துக்கும் கவுண்ட் பண்ணிச்சா எஸ் ஆனோ அப்போ சரி, இப்ப சொல்லலாம் பாருங்க சொல்லுங்கம்மா இன்னொரு ஆக்சிஜன் இருக்குல்ல சார்? இல்ல நம்ம பாஸ்பரஸ் எந்த ஆக்சிஜன் கனெக்ட் பண்ணிருக்கோ அதுதான் கவுண்ட் பண்ணீங்க புரியுதா அடுத்த ஆக்சிஜன் போய் கவுண்ட் பண்ணக்கூடாது புரியுதா டோன்ட் கன்ஃபியூஸ் ஓகே சார். இப்ப சப்போஸ் நீங்க இப்ப நான் சப்போஸ் இந்த ஆக்சிஜன் இந்த ஆக்சிஜன் கம்பேர் பண்ணா 0 0 ஏன் சார் 0 0 ஒரு சேம் எலமெண்ட்டுக்கு நம்ம எலக்ட்ரானிக் கம்பேர் பண்ண முடியுமா முடியாது அதனால 0 0 இப்ப ஆக்சிஜன் H கம்பேர் பண்ணா ஆக்சிஜன் மோலிட்டி அதனால -1 H வந்து லெஸ் +1 கிளியரா அப்போ Yes, sir. ஒரு ஆட்டம் அந்த ஆட்டம் எது ஒரு கரெக்டா இருக்கோ அதுதான் பார்க்கணும் அடுத்த ஆட்டம் போய் பார்க்க கூடாது புரியுதா அப்ப இதுக்கு எவ்வளவு சார் வரும் கேட்டா இதுக்கும் +5 தான் வரும் +5. கரெக்ட் Yes. புரியுதா அப்ப H3PO2 வந்து பாஸ்பரஸ் +1 H3PO3 வந்து பாஸ்பரஸ் வந்து +3 H3PO4 பாஸ்பரஸ் வந்து +5 H3PO5 பாஸ்பரஸ் +5 கரெக்டாமா எஸ் இந்த மாதிரி கவுண்ட் பண்ண தெரியணும் உனக்கு இந்த ஸ்ட்ரக்சர் டிராப் எடுக்கிறதுல ஈஸி தான் சிம்பிள் இது மாதிரி நிறைய ஸ்ட்ரக்சர் இருக்குமா இப்ப எல்லா ஸ்ட்ரக்சரும் போட போறேன் சரியா போடலாமா ரெடியா ஓகே நல்லா கவனிங்க இப்போ சப்போஸ் லிசன் இப்போ ஒரு நிமிஷம் கவனிங்க நான் இதை சொல்லிடுறேன் இப்போ இந்த மாதிரி ஆக்சிஜன் பக்கத்திலே ஆக்சிஜன் பாண்ட் வந்துச்சுன்னா இது பேர் என்ன பாண்ட் தெரியுமா ஆக்சிஜன் பாண்ட் ஆக்சிஜன் இந்த மாதிரி வந்தாமே அது அந்த பாண்டோட நேம் வந்து பெராக்சைடு பாண்ட் என்ன சொல்லணும் பெராக்சைடு பாண்ட் பெராக்சைடு பாண்ட் சொல்லணும் சரியா ஓகே யா ஓகே இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கவனிமா லிசன் வெரி சிம்பிள் CaO Cl2 வச்சுக்கோ என்ன தராங்க CaO Cl2 தராங்க இப்போ நம்ம கால்குலேட் பண்ணணும் Ca கால்குலேட் பண்ணணும் அப்படி சொன்னா எப்படி சார் கால்குலேட் பண்ண ஸ்ட்ரக்சர் போடணும் எப்படி பண்ணலாம் பாருங்க கால்சியம் சிங்கிள் பாண்ட் ஆக்சிஜன் சிங்கிள் பாண்ட் Cl இங்க சிங்கிள் பாண்ட் Cl ஓகே போட்டாச்சு இப்போ எலக்ட்ரோனைட் பாருங்க கம்பேர் பண்ணுங்க முதல்ல கால்சியத்துக்கும் ஆக்சிஜனும் கம்பேர் பண்ணுங்க எது மோர் எலக்ட்ரோடிவ் எது லெஸ் எலக்ட்ரோடிவ் ஆக்சிஜன் மோர் எலக்ட்ரோடிவ் C வந்து லெஸ் எலக்ட்ரோடிவ் அப்போ -1 +1 ஐ அம் கரெக்ட் ஏன்னா கால்சியம் வந்து என்னது செகண்ட் குரூப் எலிமெண்ட் ஆக்சிஜன் வந்து 16 குரூப் அப்ப லெஃப்ட் டு ரைட்ல எலக்ட்ரோடிவ் இன்க்ரீஸ் ஆகும் அப்ப ரைட் எதுக்கோ அதுதான் எலக்ட்ரோடிவ் அதிகமா இருக்கும் கால்சியம் குளோரின் பார்க்கும்போது குளோரின் -1 கால்சியம் +1 ஏன்னா கால்சியம் செகண்ட் குரூப் எலிமெண்ட் ஆமா தானே சோ குளோரின் அது 17 குரூப் எலிமெண்ட் அப்ப லெஃப்ட் டு ரைட் எலக்ட்ரோடிவ் இன்க்ரீஸ் ஆகும் அப்ப கால்சியம் எத்தனை பிளஸ் இருக்குன்னு பண்ணா 2 பிளஸ் இருக்கு அப்ப +2 தான் ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஐ அம் கரெக்ட் Yes, sir. எஸ் எஸ் புரியுதா சொல்லுங்க சொல்ற மாதிரி சொல்றேன் ஓகேவா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கவனி BaSCl ட்வைஸ் இருக்குமா ஒரு ஸ்ட்ரக்சர் ஒரு ஃபார்முலா இருக்கு BaSCl ட்வைஸ் இந்த மாதிரி வச்சுக்கோ எப்படி சார் ட்ராப் பண்ணலான்னு கேட்டா ஒரு ஸ்ட்ரக்சர் பாருங்க பேரியம் போடணும் சல்ஃபரு இங்க சல்ஃபரு சிங்கிள் பாண்டு கார்பனு ட்ரிபிள் பாண்டு N சிங்கிள் பாண்டு கார்பன் ட்ரிபிள் பாண்டு N நான் எப்படி சார் போடுறேன்னா ஜஸ்ட் வேலன்ஸ் எலக்ட்ரான் தாமா புரியுதா நான் வேலன்ஸ் எலக்ட்ரான் யூஸ் பண்ணி தான் போட்டிருக்கேன் புரியுதா எஸ் இப்போ ஓகேமா போட்டாச்சு இப்போ நம்ம என்ன பண்ணலாம் கால்குலேட் பண்ணலாம் பாருங்க பேரியம் வந்து என்னது செகண்ட் குரூப் எலிமெண்ட் சல்பர் 16 குரூப் எலிமெண்ட் அப்போ எது மோர் எலக்ட்ரோடிவ் சோ சல்பர் மோர் எலக்ட்ரோடிவ் அப்போ என்னமா என்ன வரும் -1 +1 அதே மாதிரி தான் -1 +1 அவ பேரிங் கேட்டனாக்கா என்ன பண்ணோம் இங்க பேரிங் தான் கேக்குறாங்க அப்ப என்னமா +2 ஆக்சிடேஷன் ஸ்டேட் சொல்லலாம் இப்போ சப்போஸ் லிசன் இப்போ சல்பர் கார்பனுக்கு எலக்ட்ரானிக் கம்பேர் பண்ணா நீங்களே சொல்லுங்க எது மோர் எது லெஸ் சல்பருக்கு கார்பன் கம்பேர் பண்ணா சல்பர் தான் மோர் எலக்ட்ரோடிவ் கார்பன் லெஸ் எலக்ட்ரோடிவ் ஏன்னா கார்பன் 14 குரூப் எலிமெண்ட் சல்பர் வந்து 60 குரூப் எலிமெண்ட் அப்ப என்னமா இது -1 இது +1 இப்போ கார்பனுக்கு நைட்ரஜன் கவுண்ட் பண்றீங்கன்னு வச்சுக்கோ கார்பனுக்கு நைட்ரஜன் இருக்கும் அப்ப கார்பன் எங்க இருக்கும் 14 குரூப் நைட்ரஜன் எங்க இருக்கும் 15 குரூப் அப்ப நைட்ரஜன் -3 கார்பன் +3 புரியுதுங்களா என்ன சொல்றேன்னு அதுதான் இங்க புரியுதா சோ கீழே பாருங்க கீழேயும் போடலாம் பாருங்க
கார்பன் -1, இது +1. கரெக்டா? அதே மாதிரி இங்க என்னது, இது +3, இது மைனஸ். புரியுதா? புரியுதா சொல்றேன். நெக்ஸ்ட் போமா? Yes, sir. எஸ். நெக்ஸ்ட் கவனி. நெக்ஸ்ட் H2S2O8 பாருங்க. H2S2O8 இந்த மாதிரி கொடுத்து இங்க சல்பர் கேக்குறாங்கம்மா. இது கேக்குறாங்க, சல்பர் கேக்குறாங்க. அப்ப இந்த H2S2O8 எப்படி சார் ஸ்ட்ரக்சர் டிரா பண்ணலாம்னு பாருங்க. ரிசல்ட் டிரா பண்ற பாருங்க. S டபுள் பாண்ட் O, டபுள் பாண்ட் O, சிங்கிள் பாண்ட் O, சிங்கிள் பாண்ட் H, சிங்கிள் பாண்ட் O, சிங்கிள் பாண்ட் O, S டபுள் பாண்ட் O, டபுள் பாண்ட் O, சிங்கிள் பாண்ட் O, சிங்கிள் பாண்ட் H. இப்ப கவுண்ட் பண்ணுங்க. H2S2O8 இருக்கான்னு கவுண்ட் பண்ணி சொல்லுங்கம்மா. இருக்கா? Yes, எஸ் sir. இருக்கு. அப்ப சல்பருக்கும் ஆக்சிஜன் ஃபர்ஸ்ட் எலக்ட்ரோனைட் கம்பேர் பண்ணுங்க. என்ன வரும்? எதுக்கு அதிகம், எதுக்கு குறைவு எலக்ட்ரோனைட்டி? அப்படின்னா இது குரூப் எலிமெண்ட். ஐம் கரெக்ட்? ஏன்னா ஆக்சிஜன்ல தானே சல்பர் இருக்கும். ஆக்சிஜன் சல்பர் செல் இது இருக்கும். டாப் 2 போட்டு என்னது குரூப்ல டிக்ரீஸ் ஆகும். அப்ப டிக்ரீஸ் ஆகும்னா சல்பருக்கு குறைவா இருக்கும், ஆக்சிஜனுக்கு அதிகமா இருக்கும். கரெக்டா? ஐம் கரெக்ட்? Yes, sir. அப்போ பாருங்க, ஆக்சிஜன் -2 சல்பர் +2, ஆக்சிஜன் -2 சல்பர் +2, ஆக்சிஜன் -1 சல்பர் +1, ஆக்சிஜன் -1 சல்பர் +1. அப்ப இங்க பாருங்க எவ்வளவு இருக்கு பாருங்க. 2 Plus + 2 + 6 இருக்கு. அதே மாதிரி இங்க பாருங்க, ஆக்சிஜன் -2 சல்பர் +2, ஆக்சிஜன் -2 சல்பர் +2, ஆக்சிஜன் -1 சல்பர் +1, ஆக்சிஜன் -1 சல்பர் +1. அப்ப இங்க சல்பர் சுத்தி எவ்வளவு இருக்கு பாருங்க, +6. +6. இப்ப இந்த சப்போஸ் இந்த பெராக்சைடு பாண்ட் O பாண்ட் O இருக்குல்ல, அது தகுந்த 0 0. ஏன்னா எலக்ட்ரானிக் 0. புரியுதா? சேம் எலிமெண்ட் எலக்ட்ரானிக் 0. புரியுதா? Yes, sir. யா. இப்போ என்ன பண்ணலாம் சொன்னாக்கா, நமக்கு S2 இருக்கு. அப்ப என்ன பண்ணணும்னாக்கா நீங்க கவுண்ட் பண்ணணும். இங்க ஃபர்ஸ்ட் சல்பரிக் எவ்வளோ +6, செகண்ட் சல்பரிக் எவ்வளோ +6, 2s இருக்குல்ல, அதனால 2 டிவைட் பண்ணோம். அப்ப என்ன வரும்? 12/6 சார் 12/2 12/2 ஈக்குவல் டு +6. அப்போ சல்பருக்கு +6 ஆக்சிஜன் கவுண்ட் பண்ண தெரியணும். சரிங்களா? ஈஸியா? Yes, sir. யா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதே மாதிரி another ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். பாருங்க, Na2 S4O6, Na2 S4O6 ஸ்ட்ரக்சர் வச்சுக்கோங்க. எப்படி சார் ட்ரா பண்ணலாம்னு பாருங்க. S டபுள் பாண்ட் O, டபுள் பாண்ட் O, சிங்கிள் பாண்ட் S, சிங்கிள் பாண்ட் S, சிங்கிள் பாண்ட் S, டபுள் பாண்ட் O, டபுள் பாண்ட் O, ஓகே, சிங்கிள் பாண்ட் ONA, சிங்கிள் பாண்ட் ONA. ஓகேவா? எஸ். இப்போ என்ன பண்ணணும்? அதே தான் என்ன பண்ணோம், ஐ திங்க் எலக்ட்ரானிக் தான் பார்க்கணும். ஆக்சிஜன் சல்பர் சேம் குரூப்பத்தால ஆக்சிஜன் மோல் நெகட்டிவ். அப்போ -2 +2, -1 +1, -2 +2, சல்பர் சல்பர் பண்ண 0 0. புரியுதுங்களா? அப்ப இங்க எவ்வளவு பாருங்க, +5, sir. +5 இருக்கு. அதே தான் இங்கேயும் -2 +2, -2 +2, இங்க 0 0. கரெக்டா? இது -1 +1. அப்ப டோட்டல் எவ்வளவு இருக்கு பாருங்க, +5. +5 இருக்கு. அப்ப எப்படி கவுண்ட் பண்ண பாருங்க, 5 + 5/4. 5, ஏன்னா S4 தானே கேக்குறாங்க. அப்போ 10/4. அப்ப 10/4 சிம்பிளிஃபிகேஷன் எவ்வளவு வரும்? 2.5. கிளியரா? Yes, sir. 2.5. இப்ப சப்போஸ் இப்படியும் கேட்கலாம், S4க்கு என்னன்னு கேட்கலாம், இல்ல ஒவ்வொரு எஸ்க்கு என்னன்னு கேட்கலாம். சப்போஸ் ஒவ்வொரு எஸ்க்கு கேட்ட என்ன சொன்னாக்கா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப இந்த எஸ்க்கு என்ன சொன்னீங்க +4. அப்ப இந்த எஸ்க்கு எவ்வளோ 0, இந்த எஸ்க்கு எவ்வளோ 0, இந்த எஸ்க்கு எவ்வளோனா +5. இப்படியும் கேட்கலாம் ஆப்ஷன்ல. இந்த எஸ் பாண்டு ஃபர்ஸ்ட் எஸ்க்கு எவ்வளோ, செகண்ட் எஸ்க்கு எவ்வளோ, தேர்ட் எஸ் எவ்வளோ, ஃபோர்த் எஸ் எவ்வளோ கேட்டா நமக்கு ஆன்சர் பண்ண தெரியும். என்ன ஆன்சரு? 5 0 0 +5. புரியுதா?
சார் சொல்லுங்கப்பா. இந்த 4 எப்படி சார் வந்துச்சு? எதுக்கு சார்? ஏதுமா? இப்போ 2 5 + 5 சார் பை 4 ஏது சார்? S4 இங்க பாருங்க. S4 4 டைம் அதனால இருக்குல்ல S. ஆமா அதான் அங்க வகுப்பு. ஆமா அங்க எத்தனை நம்ம எதுக்கு ஆகுறோம் அங்க எத்தனை நம்பர் இருக்கோ அதெல்லாம் டிவைட் பண்ணணும். சரியா? அதெல்லாம் டிவைட் பண்ணா நம்ம 1 S கிடைக்கும். எஸ் சார். S4ல ஒரு Sக்குனா 2.5. ஒவ்வொரு Sக்குனா ஃபர்ஸ்ட் Sக்கு +5, செகண்ட் Sக்கு 0, தேர்ட் Sக்கு 0, ஃபோர்த் Sக்கு +5. ஓகேவா? எஸ் யா ஓகேம்மா. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் கவனிங்க. ஃபார் எக்ஸாம்பிள் S4 O6 2 மைனஸ்மா. S4 O6 2 மைனஸ். இங்க S4ல S கேட்கறான்னு வச்சுக்கோங்க. எப்படி சார் போலான்னு பாருங்க. அப்ப S டபுள் பாண்ட் O டபுள் பாண்ட் O சிங்கிள் பாண்ட் S சிங்கிள் பாண்ட் S S டபுள் பாண்ட் O டபுள் பாண்ட் O சிங்கிள் பாண்ட் O மைனஸ் சிங்கிள் பாண்ட் O மைனஸ். சாரி ஓகேவா? எஸ் அதே தான். என்ன பண்ணு இப்போ சொல்லுங்க பார்ப்போம். எலக்ட்ரோநெகட்டிவ் பார்ப்பணும். பார்க்கும்போது ஆக்சிஜன் சல்பர் பார்க்கும்போது ஆக்சிஜன் மோர் நெகட்டிவ், சல்பர் லெஸ் நெகட்டிவ். அப்போ மைனஸ் எஸ்மா. சொல்லுங்கம்மா. No, sir. யா ஸோ இந்த ஆக்சிஜனுக்கு -1, இதுக்கு +1. எஸ்சிக்கு இருக்கும்போது 0 0. அப்போ இந்த எஸ்சிக்கு எவ்வளோ இருக்குன்னா Plus +5. 5. இப்போ இந்த எஸ்சிக்கு இருக்கும்போது 0. அப்போ இந்த எஸ்சிக்கு வந்து கேட்டா 0, இந்த எஸ்சிக்கு கேட்டா 0, இந்த எஸ்சிக்கு வந்து என்ன சொல்லணும்? +5 -2 +2 -2 +2 -1 +1. அப்போ டோட்டல் எவ்வளவு இருக்கு இங்க? Plus 5, sir. அவ்வளவுதான். புரியுதுங்களா? வெரி சிம்பிள். ஓகே. ஆக நம்ம இந்த மாதிரி இந்த கெமிக்கல் பாண்ட் மெத்தட் வச்சு எவ்வளவு கொடுத்தாலும் ஆன்சர் பண்ணலாம். இப்போ S4ல Sக்கு வேணும் அப்படின்னா என்ன பண்ண பண்ணீங்க? +5 +5 by 4 +5 + 10 10 by 4 = 2.5. அவ்வளவுதான். புரியுதுங்களா? எஸ். ஆக இந்த மாதிரி நிறைய எக்ஸாம்ஸ் நம்ம ஸ்ட்ரக்சர் வச்சு நம்ம போட்டு போயிட்டே இருக்கலாம். எல்லாத்துக்கும் சேம் மெத்தடுமா. அதனால ஸ்டாப் பண்ணிக்கிறேன். சரியா? அப்போ ஆக்சிஜன் நம்பர் வந்து நம்ம மார்னிங் பண்ணது நார்மலா, இப்ப பண்ணது கொஞ்சம் மெத்தட். சரியா? இன்னும் ஒரு மெத்தட் இருக்கு. ஓகேவா? இன்னும் ஒரு மெத்தட்ஸ்லயே ஆக்சிஜன் நம்பர் கால்குலேட் பண்ணலாம். அது என்ன சார் பார்த்துருவோம் அதையும். சரியா? ஸோ அந்த மெத்தடு பேர் என்ன சார்க்கா? பாரடாக்ஸ் மெத்தடு. ஓகேவா? கவனி. பாரடாக்ஸ். ஓகே. paradox of fractional oxidation number சொல்லுவாங்க. paradox of தமிழ் வந்து முரண்பட்ட ஆக்சிஜனை சொல்லுவோம். முரண்பட்ட ஆக்சிஜன் நிலை, fractional oxidation state, oxidation number. ஓகே. Okay, sir. அப்போ இப்போ எப்படி கால்குலேட் பண்ண பாருங்க. இல்ல என்சிஆர்ல என்ன இருக்கோ அதை அந்த எக்ஸாம் எடுத்து கொடுக்குறேன். நல்லா கவனி. ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் C3O2 மா. இதுக்கு நேம் வந்து கார்பன் சப்ஆக்சைடு. நேம் வந்து கார்பன் சப்ஆக்சைடு. கார்பன் சப்ஆக்சைடு. இதனுடைய ஃபார்முலா என்ன சொல்லிருக்கா? C3O2. C3O2. இந்த C3O2 ஸ்ட்ரக்சர் எப்படி சார் டிராப் பண்ணி பாருங்க. ஸோ C டபுள் பாண்டு டபுள் பாண்டு O டபுள் பாண்டு C டபுள் பாண்டு. இதான் கார்பன் சப்ஆக்சைடுடைய ஃபார்முலா. இப்போ எலக்ட்ரானிக் கம்பேர் பண்ணுங்க. ஆக்சிஜனுக்கும் கார்பனுக்கும் எலக்ட்ரானிக் கம்பேர் பண்ணா ஆக்சிஜன் மோல் இன்டர்னேட்டிவ். கரெக்ட்? ஆக்சிஜன் வந்து -2, கார்பன் வந்து +2. இந்த கார்பன் கார்பன் 0, இந்த கார்பன் கார்பன் 0. ஏன் தெரியுதா? சேம் எலிமெண்ட். இந்த கார்பன் ஆக்சிஜன் கம்பேர் பண்ணும்போது இது +2, O வந்து -2. புரியுதுங்களா? எஸ்.
யா இப்போ C3O2ல C3 கேக்கிட்டா நம்ம எப்படி கால்குலேட் பண்ணோம்? அப்ப என்ன பண்ண சொன்னாக்கா சொல்லுங்க. +2 +2 +0 +0 +2 am correct? by எவ்வளோ 3 ஏன்னா C3 இல்லையா அதனால அப்ப எவ்வளவு டோட்டல் +4/3 ஆன்சர் என்ன? +4/3. யா இதான் ஆன்சர் 4/3 தான். அப்ப கார்பனுக்குடைய ஆக்சிஜன் முரண்பட்டு இருக்குல்ல இது பேர் பேரடாக்ஸ். இங்கிலீஷ்ல பேரடாக்ஸ்னா முரண்பட்ட மீனிங். சரியா? எஸ். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்க. செகண்ட் எக்ஸாம்பிள் இருக்கு என்னன்னாக்கா Br3O8 Br3O8 இந்த Br3O8 எப்படி சார் இருக்குன்னு பாருங்க. பாருங்க லிசன். Br சிங்கிள் பாண்ட் Br சிங்கிள் பாண்ட் Br சரியா? டபுள் பாண்ட் O 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 டபுள் பாண்ட் O. சார் நீங்க எப்படி சார் எல்லாம் போறீங்கன்னா ஜஸ்ட் புரோமின் வேலன்ஸ் எவ்வளோ சார் இல்லையா? அதனால அதை வச்சு நம்ம ஸ்பீடா போறோம். புரியுதா? எதுவும் கிடையாது. ஓகே இப்போ எப்படி சார் கால்குலேட் பண்ணுவீங்க கேட்டா இப்போ ஆக்சிஜனுக்கு பிஆருக்கு எலக்ட்ரான் கம்பேர் பண்ணீங்க. அப்ப ஆக்சிஜனுக்கு பிஆருக்கு இருக்கணும்னா ஆக்சிஜன் அது More electron. மோர் எலக்ட்ரான் இல்லையா? -2 இது +2 -2 +2 -2 +2 கரெக்டா? அப்ப இந்த பிஆருக்கு எவ்வளவு கேட்டா தெரியணும். இப்போ இங்க வாங்க -2 +2 -2 +2 இந்த பிஆர்பி சொன்னா 0 0 இந்த பிஆர்பி 0 0 அப்போ இந்த பிஆர்பி எவ்வளவு? அப்ப இங்க பாருங்க -2 +2 -2 +2 -2 +2 அப்ப இங்க பாருங்க +6 அப்ப இங்க +6 இங்க எவ்வளவு +4 +4 இங்க +6 அப்ப டோட்டல் எப்படி சொல்லலாம் +6 +4 +6 +6 by 3 equal to 16/3 யா? 16/3 ஆமா சார். யா நமக்கு ஐ திங்க் ஒரு நீட் எக்ஸாம் 19 நினைக்கிறேன் 2019 ஆர் 18 ஞாபகம் இல்ல. இந்த Br3O ஸ்ட்ரக்சர் கேட்டுட்டாங்க. இந்த ஸ்ட்ரக்சர் மட்டும் கேட்டுட்டாங்க நீட்ல. மைண்ட் வச்சு பண்றாது சரியா? Br3 ஸ்ட்ரக்சர் எதுன்னு கேட்டுப்பாங்க. ஒரு 4 மாத்தி மாத்தி கொடுத்துருப்பாங்க. ஸ்ட்ரக்சர் டிஃபரெண்ட் கொடுத்துட்டு எது சரியான ஸ்ட்ரக்சர் கேட்டா இதுதான் சரியான ஸ்ட்ரக்சர். புரியுதா? அது கேட் நீட் கொஸ்டின். எஸ் இது கார்பன் சப் ஆக்சைடு. ஓகேவா? எஸ் சார். யா கார்பன் சப் ஆக்சைடு அண்ட் என்னது இது பேரு ட்ரைப்ரோமோ ஆக்டாக்சைடு. இதுக்கு நேம் நான் வச்சுக்கோ. ட்ரைப்ரோமோ ஆக்டா ஆக்சைடு சொல்றேன். ட்ரைப்ரோமோ ஆக்டா ஆக்சைடு சரியா? இது Br3O8 சரியா? இதுதாம்மா என்னது முரண்பட்ட ஆக்சைடுகளை சொல்லுவோம். வேற எதுவுமே இல்லை. புரியுதா? ட்ரைப்ரோமோ ஆக்டாக்சைடு ஒண்ணு அனுதாத கார்பன் சப் ஆக்சைடு ஒண்ணு. இப்ப கார்பன் சப் ஆக்சைடுல வந்து மிடில் கார்பனுக்கு ஆக்சிஜன் நம்பர் என்ன மாதிரி சொல்லுங்க? மிடில் கார்பன் சப் ஆக்சைடுல 3 கார்பன் இருக்குல்ல, 3 கார்பன்ல சென்டர் இருக்குல்ல, அந்த சென்ட்ரல் கார்பனுக்கு ஆக்சிஜன் நம்பர் கேட்டா சொல்லுவீங்க 0 கரெக்டா? 0 இங்க ஒரு செகண்ட் இங்க 2 டைம் போட்டிருக்கேன். 2 டைம் தேவையில்ல, ஒரே டைம் போட்டா போதும் 0. ஆமா தானே? +2 +0 +2/3 கரெக்டா? யா 0 தான் இல்ல. ஓகே வெரி கிளியர். இதுதான் மெத்தட். இதுதான் ஆக்சிடேஷன் நம்பர் கால்குலேட் பண்ண உடனே மெத்தட்ஸ். அவ்வளவுதாம்மா, வேற எதுவுமே இல்லம்மா. வெரி வெரி சிம்பிள். வெரி வெரி சிம்பிள். சரியா? புரிஞ்சதா? புரிஞ்சுது சார். யா சோ இப்ப நம்ம சம் கொஸ்டின்ஸ் கொடுக்குறேன். அந்த கொஸ்டின்ஸ் நீங்க இப்ப பார்க்கணும். பாருங்களேன். லிசன். ஓகே எனக்கு இப்ப இதுக்கெல்லாம் ஆக்சிஜன் நம்பர் கால்குலேட் பண்ண சொல்ல போகலாம். ஸ்பீடா யார் சொல்லுன்னு பார்க்கலாம். HCl O4ல Clக்கு எவ்வளோ?
HCl O3ல சிஎலுக்கு எவ்வளோ, HCl O2ல சிஎலுக்கு எவ்வளோ, HCl ஓல சிஎலுக்கு எவ்வளோ. ஸ்பீடா சொல்லணும், ஆக்சிஜன் நம்பர் சொல்லணுமா, சொல்ல முடியுமா? சொல்லுங்க. சார் ஃபர்ஸ்ட் +4 கரெக்டா +4 சொல்லணும். நோ, ஈஸி தானே இதெல்லாம், அப்படியே சொல்லாம டக்குனு ஸ்பீடா சொல்லாம நீ காக்கி பண்ண கூட அவசியம் கிடையாது. நல்ல கவனி. +7 பிளஸ் பிளஸ் 7 கரெக்ட். ஓகேவா? நாங்க பாருமா, நீங்க நோட்டே எடுக்க தேவையில்ல, நீங்க அப்படியே சொல்லலாம். இப்ப சிஎல் வந்து எக்ஸ் வச்சலாமா? நல்லா கவனி, நான் ஃபர்ஸ்ட் எக்ஸாம் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ண பாருங்க. சிஎல் எக்ஸ், ஓ வந்து என்னது, ஒரு ஓ -2 4 ஓ இருக்கு, அப்போ -8ஆ. ஹெச் எவ்வளோ, +1, ஏன்னா ஒரே ஒரு ஹெச் இருக்கு, +1. +1ல -8 எவ்வளோமா, -7ஆ. -7 வந்து அந்த பக்கம்னா +7, அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. அடுத்து நீங்களே சொல்லுங்க அந்த மாதிரி. யார் எக்ஸ்பிளைன் பண்ற சொல்லலாம், எக்ஸ்பிளைன் பண்ண ஃபர்ஸ்ட். +5 சார். +5 எப்படி வந்து 4 சொல்லுங்க, சார். எப்படி வந்து சொல்லுங்க, +5 எப்படி வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. சார் சிஎல் எக்ஸ்ன்னு வச்சுக்கணும். ம். ஆக்சிஜன் வந்து -2 × 3. -6 வெரி குட். ஹைட்ரஜன் வேல்யூ வந்து -1 அப்படின்னு நோ, போட்டு +1. +1 மைனஸ் பண்ணி -1 பண்ணி +5 -5 வெரி சார். குட். இது கூட்டி போனா +1. அவ்வளவுதான், வெரி குட், சூப்பர். அடுத்தது 3 சார். +3 சார். +3. நெக்ஸ்ட் 1 சார். எவ்வளோப்பா, +1 சார். +1. யா, சைன் இம்பார்ட்டன்ட், சைன் எப்பவுமே சொல்லி ஆகணும். புரியுதா? ஓகேவா? எஸ். இப்ப கவனி, லிசன். இப்ப நான் உங்களுக்கு சில நான் சொல்றேன், எப்படி சொல்றேன் பாருங்க. N2 NH3, N2ல Nக்கு, NH3ல Nக்கு, N3H. ஓகேவா? நெக்ஸ்ட் N2H4, NH2OH, இந்த NH2, KNO2, KNO3, ஓகேவா? நெக்ஸ்ட் N2O, ஓகேவா? நல்ல கவனி. N2 NH3 N3H N2H4 NH2OH KNO2 KNO3 N2O. நான் எல்லாமே எண்ணுக்கு தான் படிக்கலையா? இப்ப சொல்லுங்க, எனக்கு இது எல்லாத்தையும் கண்டுபிடிச்சு எனக்கு ஆர்டர் சொல்லுங்க பார்க்கலாம். ஸ்பீடா சொல்லணும், வேகமா சொல்லுங்க. -2 சார். எதுக்கு? N2க்கு சார். N2க்கு -2ஆ? எஸ் சார். 0வா சார்? N2க்கு 0 -2ஆ 0வா? கரெக்டா சொல்லுங்க. 0 சார். எப்படிமா சொல்றீங்க 0ன்னு? -2 தானே சார் 2xனாக்கா இந்த பக்கம் போனா -2 வரல சார். சரிம்மா, நீங்க N2 0 எப்படி சொல்றீங்க, இல்ல -2 எப்படி சொல்றீங்க, கரெக்டா சொல்லுங்க. 2 n பாண்ட போட்டா 0 தானே சார் வரும். வேற அங்க சார் என்ன வந்து எக்ஸா தானே சார் வச்சுக்கணும் இப்போ. நல்லா கவனிங்க, ரூல் நல்லா படிங்க. முதல் ரூல் என்ன சொல்லுது, ஆக்சிஜன் நம்பர் கால்குலேட் பண்ணும் போது ரூல் நம்பர் 1 என்ன சொல்லுது, எல்லாம் ரீட் பண்ண, நோட் ரீட் பண்ணு, நோட் 3 பாரு. ரூல் நம்பர் 1 என்ன கொடுத்துருக்கு? 0 சார். ஆன்சர் 0 ஏன், என்ன ரீசன்? ஆக்சிஜன் எலிமெண்ட்ஸ் இன் ஃப்ரீ ஸ்டேட் இஸ் 0. யா, வெரி குட். புரியுதா? கவனமா நம்ம தப்பு பண்ணக்கூடாது. ஏதோ ஒரு காரணம் சொல்லக்கூடாது, கரெக்டான காரணமா சொல்லணும். ரீசன் கரெக்டா இருக்கணும். சரியா?
ஏன்னா N2 வந்து வேற எலிமெண்ட் கூட சேர்ந்து கிடையாது, தனியா இருக்குது. அதனால அது ஃப்ரீ ஸ்டேட் அப்படின்னு சொல்லுவோம், தனித்த நிலை. அதனால 0. இப்போ NHல என்னைக்கு எவ்வளோ? சார் மைனஸ் த்ரீ. -3 கரெக்ட், வெரி குட். N3Hல என்னைக்கு எவ்வளோ? -1/3. யா வெரி குட், -1/3 கரெக்ட். N2H போல என்னைக்கு எவ்வளோ? -4/2. -4/2 சிம்பிளிஷ் பண்ணா -2 sir. -2 sir. -2 sir. -2. யா அப்படியே சிம்பிளிஷ் பண்ண முடிஞ்சா சொல்லணும். அடுத்தது NH2OHல என்னைக்கு எவ்வளோ? மைனஸ் -1 sir. என்னப்பா? -1 sir. மைனஸ் -1 sir. -1. ஓகே. KNO3ல என்னைக்கு எவ்வளோ? +1 sir. +3 sir. KNO3ல என்னைக்கு எவ்வளோ? +3 sir. +3 சார் Sir, Yes or no? +3 sir. N2ல என்னைக்கு எவ்வளோ? +1 sir. +2 யா நோ -1 +1. ஓகே, இப்போ ஆர்டர் பண்ணலாம் பாருங்க. எப்படி சார் ஆர்டர் பண்ணலாம் சொன்னாக்கா கவனிங்க, ஆர்டர் பண்ற பாருங்க. +5 +1 +5 +3 -1 -2 -1/3 -3 0 இருக்கு. அப்ப எப்படி ஆடும்? +5 தான் அதிகமா இருக்கு இல்லையா? அப்போ KNO3 தான் மோர் ஆக்சிடேஷன். நெக்ஸ்ட் வரணும் KNO2. நெக்ஸ்ட் N2O +1 ஆக்சைடு. அடுத்து 0, என்னது N2. அடுத்தது -1/3, ஏன்னா 1 விட இது குறைவு ஆமா தானே. அடுத்து -1 -1 -1 -2. ஓகேவா? -2 அப்புறம் -3. இதான் ஆர்டர். இந்த மாதிரி எழுத சொல்ற எடுத்து கத்துக்கணும் நீங்க. புரியுதா? கன்ஃபியூஸ் பண்ண பண்ணோம், எழுத கத்துக்கணும். சரியா? இதெல்லாம் டவுட் இருக்கா? ஈஸியமா இது? எஸ் சார் Yes sir. யா யா வெரி இம்பார்ட்டன்ட். சரியா? புரியுதாமா? வேற எக்ஸாம் தரவா? போடுறீங்களா? எஸ் சார் யா ஓகேம்மா. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்க. ஆர்டர் பண்ணுங்க போகலாம். நீங்களே சொல்லுங்க போகலாம். I2 HI எல்லாத்துக்கும் I கால்குலேட் பண்ணுங்க. I சரியா? HiO4 ICl IF3 IF5 I2 HI HiO4 ICl IF3 IF5. கரெக்டா? இப்ப சொல்லுங்கம்மா. I2க்கு எவ்வளோ? 0. 0 சார் 0. வெரி 0 sir. HIல ஐக்கு எவ்வளோ? -1 -1. HiO4 ஐக்கு எவ்வளோ? +7 +7. ICl ஐக்கு எவ்வளோ? +1 sir. IF3ல ஐக்கு எவ்வளோ? +3 sir. +3. IF5ல ஐக்கு எவ்வளோ? +5 sir. 5 sir. +5. வெரி குட். ஓகேவா? எஸ். இப்போ அடுத்த நம்ம ஆர்டர் பண்ணலாமா? எப்படி ஆர்டர் பண்ணலாம்? HiO4 ஏன்னா 7 இல்லையா, அதனால. நெக்ஸ்ட் எது சொல்லலாம்? IF5
IFI. நெக்ஸ்ட் எது சொல்லலாம்? IF3 IF3. நெக்ஸ்ட் எது சொல்லலாம்? ICL ICL. நெக்ஸ்ட் எது சொல்லலாம்? I2 I2 ப்ளீஸ் வெயிட். HiO4 + 7 அப்புறம் IF5 + 5. நெக்ஸ்ட் IF3. நெக்ஸ்ட் ICL ICL. நெக்ஸ்ட் I2 I2. நெக்ஸ்ட் HI அவ்வளவுதாம்மா. வெரி சிம்பிள். புரியுதா? கிளியராவா? yes sir யா, அவ்வளவுதான். இந்த மாதிரி நம்ம எதை கொடுத்தாலும் ஆன்சர் பண்ண தெரியணுமா? எதை கொடுத்தாலும் நமக்கு ஆன்சர் பண்ண தெரியணும். புரியுதுங்களா? சரியா? yes ஓகே. sir யா, இப்ப நான் சம் எக்ஸாம்பிள் தரேன், அதையும் நீங்க என்ன பண்ணணும், இப்போ ஒர்க் அவுட் பண்ணணும். சரியா? பண்ணுவீங்களா? yes sir எஸ். இப்போ இதெல்லாம் நீங்க நாளைக்கு வரும்போது எனக்கு சொல்லணும். மாத்திரம் பார்த்துக்கோ. MnCl2 MnO2 MnOH thrice KMnO. அடுத்து பாருங்க, HClO4 HClO3 HClO2. ஓகேவா? இதுக்கெல்லாம் ஆர்டர் பண்ணுங்கம்மா. ஆர்டர் பண்ணி எனக்கு நாளைக்கு சொல்லணும். சரியா? சொல்லுவீங்களா? இதுல எது Yes, sir. யா, ஓகேம்மா. ஸோ இதோட நம்ம டுமாரோ பார்ப்போம். தேங்க்யூ டு ஆல். சரியா? இதுல என்ன டவுட் கேளுங்க. no sir CL க்கு calculate பண்ணணுமா சார்? CL கண்டுபிடிக்கணுமா H கண்டுபிடிக்கணும்? ஒரு நிமிஷம் ப்ளீஸ் வெயிட். ஒரே நிமிஷம் சொல்லுங்க. இதுல மேல இருக்கிறது எது நான் கண்டுபிடிக்கணும்? பண்ண போயிட்டேன். MN இங்க MN 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 இங்க CL 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 CL. ஓகே, கிளியர்? யா, தேங்க்யூ டு ஆல். இதை டவுட் கேளுங்க பார்ப்போம்.